இந்த வீடை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசை பறி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு அழகான வீடு நம்ம கோயம்புத்தூர் காரமடை ரொம்ப நியர்பையில் டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக 3 சென்ட் 40 ஸ்கொயர் ஃபீட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லக்ஸரிஸ்ன ஹால், 2 பெட்ரூம், பெரிய பெட்ரூம், கிச்சன், டைனிங், போர்ட்டிகோ ஸ்பேஸ் அப்படின்னு பக்காவான செட்டப்போட இந்த வீடு இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கும். ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இதோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரே, எல்லோ, ஒயிட், டார்க் கிரே இந்த காம்பினேஷனில் வார்ம் ஒயிட்டில் லைட்டிங்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இந்த வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கும். இப்போ உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த கேட் வந்து 3 ஃபோல்டட் கேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த சிங்கிள் ஃபோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கார் ஏற்றுறதுக்கு நீங்கள் டபுள் ஃபோல்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் காரை தனியாக விட்டுக்கலாம். ஸோ உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்கும். ஸோ இதோட போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.25 அடிக்கு 1.25 அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸரிஸாக இருக்கும். இந்த ஃப்ளோரல் டைப்பில் அழகாக வந்து வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்து மேட் ஃபினிஷில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே வகையில் உங்கள் டயர் கிரிப்புக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதிலே வந்து ஒன் சைடு வால் ஃபுல்லாமே வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக ஃப்ளோரல் டைப்பில் கலரிங் கொடுக்கும்போது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த வீடு கம்ப்ளீட்டாக வடக்கு பார்த்தது. ஸோ இந்த வீட்டோட ஈசானிய மூலையில் நமக்கு போர்வெல் அமைப்பு முறை இருக்குது, டேங்கும் இருக்குது. வீட்டோட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் அவுட்டரில் நம்ம ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸ் கீழேயே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. சுற்றியுமே இந்த காம்பவுண்ட் வால் இருக்கும். ஸோ உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதான் இருக்கும். பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீட்டோட மெயின் டோர் இது பார்த்தீங்கன்னா தேக்கு வுட்ல அமைஞ்சிருக்கு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா குயின் டைப்பில் இருக்கிறதுனால ஒன் சைடு நம்ம வென்டிலேஷனுக்காக இதை மாதிரி விண்டோ ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபுல் வெர்டிகலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எல்லாமே ஆன்டிக் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அசந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸான அழகான இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 அடிக்கு 16 அடி சைஸில் அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகான பேட்டர்னில் அப்படியே வரி வரியாக இதோட டிவி யூனிட் நல்லா கிளாஸி ஃபினிஷில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வெர்டிக்கல் லூவர் நல்ல கோல்டன் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதில் வார்ம் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணி இதில் வந்து ஹிடன் லைட் ஸ்ட்ரிப் லைட் கொடுக்கும்போது ரொம்ப லக்ஸரிஸாக இதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கீழேயே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அடுத்து இந்த ஹாலோட கன்னி மூலையை பேஸ் பண்ணி கிழக்கு பார்த்து இதோட பூஜை யூனிட் இருக்குது. இதெல்லாம் நான் சிஎன்சி கட்டிங்லாம் வச்சு ஆரம்பிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறேங்களேன் இதோட உட்டன் கலர், இது டார்க் கிரே கலர். இதுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்து ஓப்பனிங் கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களை சாமி ஃபோட்டோ வச்சுருந்தா எவ்வளோ லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பூஜை யூனிட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தி சூடம் இது மாதிரி பூஜை பொருட்கள் வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. கீழேயும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. நல்லா பக்காவாக இந்த பூஜை யூனிட் உங்களுக்கு செட்டப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோட இன்னொரு வாலில் உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்காக இந்த ஹாலில் 2 விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் ஒன் சைடு வாலில் பிளைனாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கும். இன்னொருல உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்ச கிச்சன் டைனிங் ஸ்பேஸ் தான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சது இந்த அக்னிவில் இருந்த கிச்சன். இதுலேயே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி அழகாக டிசைன் பண்ணி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுக்கும்போது இந்த ஏரியாவே ஹைலைட்டாக தெரியுது. இது உள்ள வரோம். இது டைனிங் ஸ்பேஸ். இதில் தான் ஒரு வாஷ் பேஷன் வைக்க போகிறோம். ஸோ இதை டைனிங் ஸ்பேஸை அழகாக யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா லக்ஸரிஸாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆர்ச் டைப் மாதிரி கொடுத்து இதுலேயும் நம்ம ஸ்பாட்லைட் வார்ம் ஒயிட்டில் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும். ஸோ ஒரு லக்ஸரிஸாக இதோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அழகான முறையில் இதோட ஹேண்டில் மாதிரி இல்லாமல் ஒரு சாஃப்ட் க்ளோசரில் அழகாக வந்து ஸ்டோரேஜ் யூனிட்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இது ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷ்லாம் அமைஞ்சிருக்கு. அதில் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல்லாமே இந்த எல்டி மட்டத்தில் லாஃப்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கிளிட்டரிங் டைப்பில் கிரே ஒயிட் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. ஸோ கிரானைட் டாப் வந்து கிச்சன் டாப் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. டபுள் நோ சிங்க் பண்ணி இதில் அழகாக வந்து எஸ்எஸ்ல சிங்க் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் கீழே மாடலர் கிச்சன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இதில் ஆயில் ட்ரே யூனிட் இருக்குது. சூப்பராக இதோட மாடலர் கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நமக்கு வந்து வீட்டோட 2 பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் ஒரு பெரிய பெட்ரூம் தான் உள்ள என்ட்ரா போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 16 அடி சைஸில் இருக்கு. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த கன்னி மூலையில் நீங்கள் அழகாக ஒரு பீரோ வச்சுக்கிட போறீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ லக்ஸரிஸாக இருக்கும். இதோட டைல்ஸ் ஃப்ளோரிங்கும் 4 அடிக்கு 2 அடியில் கிளாஸி ஃபினிஷ்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்டு டாய்லெட்
வெஸ்டர்ன் டைப்பில் அழகான முறையில் அமைஞ்சிருக்கு. வால் மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லக்ஸரிஸாக ஒரு ஐவரி ஒயிட் கலர் காம்பினேஷனில் இதோட அட்டாச் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட 2வது பெட்ரூம், செகண்டரி பெட்ரூம். நான் அதையும் மாஸ்டர் பெட்ரூம் தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 16 அடி சைஸில் 2 பெட்ரூமே லக்ஸரிஸாக பெருசாக இருக்கும். இந்த பெட்ரூமுக்கும் 2 கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட். இதுவும் அழகாக ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம ரெயின் ஷவர் யூனிட், வால் மிக்சர் யூனிட் கொடுத்து ஃப்ளோர் மவுண்டில் வாட்டர் க்ளோஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் 10 அடிக்கு 16 அடி கிளாஸ் ஃபினிஷில் அமைஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 59 லட்சம், 3 சென்ட்டு, 440 ஸ்கொயர் ஃபீட்டு. வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்படியே ஏறி மேலே வரோம். நமக்கு வந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸில் எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்கள். சுற்றி உங்களுக்கு பெரிய பெரிய வீடுகள், லக்ஸரிஸாக வீடுகளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காரமடையில் இந்த டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஏரியா இவ்வளோ வீடுகள் குடியிருப்பில் நிறைந்த பகுதியாக இருக்கும். இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு லோடு பேரிங் கிடையாது, கம்ப்ளீட்டாக பில்லர் தான். இது பார்த்தீங்கன்னா 1.25 சைஸ் வச்சு ரொம்ப பில்லர் போட்டு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் டேங்கர் கனெக்ஷன் இருக்கும். 500 லிட்டர் கெப்பாசிட்டியில், மொத்தம் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில். ஸோ இந்த வீடு காரமடையில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த வீடு 59 லட்சத்தில் ப்ரைஸ் நெகோசியபிள் தான். வீடு ஃபுல்லாமே நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறோம், எல்லாமே லீகல் செக் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஒர்த்து பர்ச்சேஸ்.